ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வந்து இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் நம்ம அக்ரிகல்ச்சர், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சிருந்தோம். பிகாஸ் ஜியாகிரஃபியில் உள்ள எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து மெயின் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். அண்ட் அக்ரிகல்ச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு எக்கனாமி வந்து கலந்துருக்கு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம க்ராப் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபி அக்ரிகல்ச்சரில் லேண்ட் அப்படிங்கிற ஃபேக்டரை கவர் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் டேக்கன் மை ப்ரிஸில் எனி டவுட்ஸ் செஞ்சு குவரி செஞ்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் செட் லேண்டுக்கு ரிலேட்டடான இந்தியாவில் உள்ள இஷ்யூஸ் என்னென்னலாம். ஓகே, ஸோ இப்போ இந்தியாவோட நெட் சோன் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 141 மில்லியன் ஹெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் we know சைனாவில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சைனாவில் வந்து அரவுண்ட் 18 மில்லியன் ஹெக்டாரில் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நடக்கு. ஸோ நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நெட்ஸ் ஆன் ஏரியா வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அதை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா இந்த லேண்ட் எல்லாத்தையும் வந்து அர்பனைசேஷனுக்காகவோ அல்லது ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்காகவோ அல்லது பாஸ்டர் லேண்ட் டெவலப் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அண்ட் வந்து எந்த லேண்ட் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கோ அதைத்தான் வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வரணும். ஓகே, ஸோ அந்த ஆக்டிவிட்டியை வந்து கூட்டணும். அங்கே அந்த குட்டி லேண்டில் கூட ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ பட் இவ்வளோ பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தும் நம்ம பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பாப்புலேஷன் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ பர் கேபிட்டா அதாவது பர் பர்சன் அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.32 ஹெக்டார் தான். ஓகே, ஸோ ஒரு ஆளுக்கு ஐ மீன் இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் தலையிலையும் இவ்வளோ கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் போடுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்மளுடைய நெட் சோன் ஏரியா வந்து பிரித்தோம் அப்படின்னா ஒரு பர்சனோட அவைலபிலிட்டி ஆஃப் லேண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.32 ஹெக்டார் தான் வரும். ஓகே, ஸோ வேர்ல்டோட ஆவரேஜ் லேண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹெக்டார் வரும். ஓகே, ஸோ நம்ம லேண்டில் பாப்புலேஷன் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஆவரேஜ் ஆப்ரேஷனல் ஹோல்டிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.23 ஹெக்டார். ஓகே, ஸோ அதாவது ஒரு ஆவரேஜ் ஃபார்ம் சைஸை விட ரொம்ப கம்மியான ஒரு மார்க்கிங் தான் இது. ஓகே, ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபார்ம் சைஸை விட ரொம்ப கம்மியான ஒரு ஆவரேஜ். வேர்ல்டு ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹெக்டார்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த இப்போ டீப் கோர் ஆஃப் லேண்ட் இஷ்யூஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ ரீசன்ஸ் ஃபார் லேண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் உள்ள இஷ்யூ இப்போ வந்து நவ் இஸ் ஒரு 2 ஃபேக்டர்ஸ்னால தான் வந்து இப்போதைக்கு லேண்ட் இஷ்யூஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அந்த 2 இஷ்யூஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சோஷியல் சிஸ்டம், இன்னொன்று பிரிட்டிஷ் பாலிசிஸ். ஓகே, ஸோ சோஷியல் சிஸ்டம் வந்து அது எதனாலனா நம்ம லேண்ட் வந்து இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஆகி 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 ரொம்ப கம்மியாயிட்டே போகுது இல்லையா. ஸோ அதுக்கு யாரெல்லாம் பொறுப்புன்னா நம்மளோட இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஃபாதருக்கு அப்புறம் சன்ஸுக்கு வந்து லேண்ட் வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் போக அடுத்த ஜென்ரேஷன் வர 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 அந்த லேண்ட் சைஸ் வந்து அல்டிமேட்டாக ரொம்ப சின்னதாகிடும். ஓகே, ஸோ இந்த சோஷியல் சிஸ்டமும் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ சின்னதாக ஆனதுக்கு இந்த சோஷியல் சிஸ்டமும் ஒரு ரீசன் தான். ஓகே, ஸோ அந்த சோஷியல் சிஸ்டம் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாலிசிஸ். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன் இருந்துச்சு பிட்வீன் த ரூலர்ஸ் அண்ட் த ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஸ் எல்லாரும் அக்ரிகல்ச்சரில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணலை. அண்ட் ஆல்சோ ஃபார்மர்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனும் பண்ணலை. இப்போ அக்பரோட மன்சப்தாரி சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து டிவைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டோடல்மால் இவர் வந்து he is one of the minister of அக்பர். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்னா இதை வந்து நம்ம சொல்லலாம், இந்த மன்சப்தாரி சிஸ்டம் வந்து சொல்லலாம். ஸோ அக்பர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு அடியில் எவ்வளோ லேண்ட் இருக்கோ அதை எல்லாம் வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அந்த லேண்டோட ஃபர்டிலிட்டி எவ்வளோ, அதோட அந்த லேண்டோட 10 years ஹிஸ்ட்ரி வந்து பார்ப்பார். ஓகே, ஸோ அந்த அந்த என்ன சொல்கிற அந்த லேண்டில் என்ன க்ராப்ஸ் எல்லாம் வந்து விளைய வச்சாங்க, அண்ட் அந்த லேண்டோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி லேண்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஸோ அக்கார்டிங் டு தேட் கிளாசிஃபிகேஷன் லேண்ட் ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 1/6 ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து மோஸ்ட்லி கரன்சிஸில் தான் அவர் கலெக்ட் பண்ணுவார். ஃபார்மர்ஸ் வந்து தன்னோட ப்ரொடக்ஷனை மார்க்கெட்டில் விற்று அதுக்கப்புறம் தான் வந்து தே வில் கலெக்ட் ரெவென்யூ. இந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிச்சு. ஃபார்மர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் வந்து நடக்கலை. இது வந்து ரொம்ப வருஷமாக கண்டினியூ ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்தாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வந்து டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் எரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எராவில் என்னென்ன லேண்ட் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் வந்த உடனே ஃபஸ்ட்டு எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டையும் நேஷனலைஸ் பண்ணான். ஓகே, ஸோ தட் இஸ் என்னன்னு சொல்கிறேன்னா, எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டோட ஹெட்டு யாருன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபார்மர்ஸ் வந்து ஓனர்ஸ் கிடையாது, அக்ரிகல்ச்சர் லேண்டோட ஹெட்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக அவங்க வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்ட்டை ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட்ரீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்டர்மீடியட்ரீஸ்னால் எப்படின்னா ஜமீன்தார்ஸ், மஹல்வார்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷன் நடக்கும். ஆக்ஷன் இந்த சென்ஸ் ஏலம் வைப்பாங்க. ஏலம் நடக்கும். யார் லேண்ட் ரெவென்யூ கலெக்ஷன் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அங்கே அந்த ஜமீன்தாருக்கோ இல்லை அந்த மஹல்வாருக்கோ வந்து அங்கே ரெவென்யூ கலெக்ட் பண்ணுற உரிமையை வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து லேண்ட் ரெவென்யூ பர்சன்டேஜை ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தேன் 50% வந்து லேண்ட் ரெவென்யூ வந்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஜமீன்தார்ஸ் அண்ட் மஹல்வார்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கமிஷன் எடுக்கிறதுக்காக இன்னும் அதிகமாக ஃபார்மர்ஸ்ட்டை வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மோர் தேன் 50% ஆஃப் த ப்ரொடியூஸ் வந்து இந்த இன்டர்மீடியட்ரீஸோட கைக்கே வந்து பாதி போயிடும். அதோட சேர்த்து ரெவென்யூ சிஸ்டம் லா, அதாவது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சன்செட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஒரு ஃபிக்ஸட் ரிஜிட் பீரியடில் இந்த ரெவென்யூ வந்து அங்கே சப்மிட் பண்ணியே ஆகணும். இஃப் அங்கே சப்மிட் ஆகலை அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆனால் கூட அந்த லேண்டை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் எல்லாரும் தன்னோட லேண்டை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நேராக மணி லெண்டர்ஸ் கிட்ட போவாங்க. நிறைய டைம்ஸ் வந்து ரெயின்ஃபால் ஃபெயிலியர் ஆகும், இல்லை க்ராப்பில் டிசீஸ் வரும், இல்லை டிசீஸ்னால க்ராப் ஃபெயிலியர் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிரிட்டிஷ் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் அவங்களோட ரெவென்யூ வந்து மன்னிச்சு விட்டுருப்பான். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி எங்கே போவாங்கன்னா மணி லெண்டர்ஸ்ட்டை தான் போவாங்க. ஸோ மணி லெண்டர்ஸ் வந்து தே டுக் த அட்வான்டேஜ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் எலிட்ரஸி. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரா அண்ட் ஃபால்ட்டி அக்கௌண்ட்ஸ், அதாவது தப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஜென்ரேஷன்ஸ் பை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே மணி லெண்டர்ஸ் கிட்ட அடகு வச்ச மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு பாண்டட் லேபர் இஷ்யூ அப்படிங்கிறது ஒன்று ரைஸ் ஆகுது. அப்புறமா பாவர்ட்டி இஷ்யூ அப்படின்னு ஒன்று ரைஸ் ஆகுது. அண்ட் ரொம்ப அதிகமாக ஃபார்மர்ஸோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நடக்குது. ஸோ ரெயின்ஃபால் ஃபெயிலியர், ட்ராட், ஹங்கர், மால்நியூட்ரிஷன், ஃபெமைன் எல்லா இஷ்யூஸும் வந்துச்சு. நம்மளோட ஃபுல் அக்ரிகல்ச்சர் சிஸ்டமை பிரிட்டிஷர்ஸ் வந்து நல்லா நாசமாக்கிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஃபார்மர்ஸ் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஜேசி குமாரப்பா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணாங்க. அதில் சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ தட் அங்கே வந்து அந்த சிஸ்டமில் எப்படி வந்து திருத்தலாம், அந்த பிரிட்டிஷர்ஸ் வச்ச சிஸ்டமில் எப்படியெல்லாம் வந்து திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கமிட்டி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லேண்ட் ரெவென்யூஸ் ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். ஜமீன்தாரி சிஸ்டம், மஹல்வார் சிஸ்டம் அண்ட் ரயாத்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மூணுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ல இருந்து எப்படி திருத்தி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ஸில் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்ரிஸை தூக்குறது. ஓகே, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ல இருந்து ஃபார்மர்ஸ்க்கு தனக்குன்னு உள்ள லேண்டை கல்டிவேட் பண்ணணும். ஓகே, ஃபார்மர்ஸ்க்கு அவன் லேண்ட் அப்படிங்கிற உரிமையை வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த எலிமினேஷன் ஆஃப் இன்டர்மீடியட்ரிஸ் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் வந்து செட் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனன்சி ரிஃபார்ம்ஸ். அதாவது ஒரு செக்யூரிட்டி வேணும் இல்லையா, அந்த டென்யூர்ஷிப்புக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும், ஓனர்ஷிப் ரைட்ஸ் வேணும். ஓகே, ஸோ டெனன்சி அப்படிங்கிறது டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் லேண்ட்லெஸ் லேபர்ஸ். ஓகே, ஜமீன்தாரோட லேண்டில் விவசாயம் பண்ணுறவர், அந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு எப்போனாலும் வந்து அவங்கள வேலையை விட்டு தூக்குற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டெனன்ஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். ஸோ தட் எப்பவும் அவனை வந்து அங்கேருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் இல்லாமலே வந்து கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் அப்ஜெக்டிவ். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் கன்சாலிடேஷன். லேண்ட் வந்து ஆல்ரெடி ஃப்ராக்மெண்டேஷன் நிறைய ஆயிட்டு. ஓகே, ஸோ ஏதாவது ப்ராசஸில் அந்த லேண்டை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டா ஸோ தட் ஃபார்ம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கூடும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக வச்சாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ ராஜா டைமில் அண்ட் பிரிட்டிஷ் டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதோட டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை. ஸோ யாரோட லேண்டுக்கு ஓனர்ஷிப் யாருக்கு போய் சேரணும், யாரெல்லாம் இவ்வளோ நாள் லேண்ட்லெஸ் லேபராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு ரெக்கார்ட் ப்ரூஃபும் எதுவுமே இல்லை. ஸோ இந்த எல்லா அப்ஜெக்டிவ்ஸோட சேர்த்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸோட ஃபர்ஸ்ட் எஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி. ஓகே, ஸோ இந்த லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம் இல்லையா, ஷெட்யூல் 7ல் 3 லிஸ்ட் இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு அடியில் வர்றது தான் இந்த லேண்ட் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஜமீன்தார்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தனித்தனி ஸ்டேட்ஸில் ப்ரொசீஜர்ஸ்லாம் யோசிச்சாங்க. ஸோ இது எப்போ அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இந்த பிளான் கொண்டு வந்தப்போ எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஆல்ரெடி இந்த லேண்ட்லார்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க ஆஸ் அ மெம்பர். ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்ஷியலி அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஸோ வெனவர் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷன் அப்படிங்கிற பேச்சு எடுக்கிறப்ப எப்போனாலும் எடுத்தாலும் அதை எப்படியாவது தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுல தான் குறியா இருந்தாங்களே ஒழிய இந்த ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஸ்டே வாங்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பொலிட்டிக்கல் அஜிடேஷன் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் அந்த பில்லை ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க. லைக் எப்படின்னா வீக் ஆக்கிட்டாங்க இந்த சென்ஸ் லூப் ஹோல்ஸ் நிறைய போட்டு அதை ஆக்டாக வர்றப்போ அந்த ஆக்டையே அந்த சட்டத்தையே வந்து வீக் ஆக்கின மாதிரி. ஸோ அந்த லீகல் லூப் ஹோல்ஸை வச்சு அதோட அட்வான்டேஜை வச்சு இந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து லோக்கல் லெவலில் கரப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. அண்ட் லோக்கல் லெவலில் கரப்ஷன் இந்த சென்ஸ் லோக்கல் லெவலில் லேண்ட் ஒஃபிஷியல்ஸ்க்கு பிரைப் கொடுத்து அவங்களோட நிலத்தை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ லேண்ட் ரெஃபார்ம்ஸில் ஜமீன்தாரியை தூக்குறதுல பார்ஷியலி தான் சக்ஸஸ்ஃபுல் ஆனோம். நிறைய லூப் ஹோல்ஸ் வந்து ஜமீன்தார்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுடைய நிலத்தை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இன்ஃபார்மலி பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்டில் 2018 பார்த்தாங்கன்னா இன்னும் ஈஸ்டர்ன் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா அங்கே இன்ஃபார்மலி இன்னுமே இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் வந்து இட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். ஓகேங்களா, ஸோ சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் இந்தியாவில் இன்ஃபார்மலாக அவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸோட அஜெண்டா 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனன்சி ரிஃபார்ம்ஸ். தட் இஸ் டெனன்ட்ஸ் இன் த சென்ஸ் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ லேண்ட் ரெண்ட்டை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 10 to 15% வரைக்கும் குறைச்சிட்டாங்க. பிரிட்டிஷில் எவ்வளோ இருந்துச்சுன்னா மோர் தேன் 50% வரைக்கும் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதை வந்து கம்மி பண்ணியாச்சு. சம் ஸ்டேட்ஸில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா 8%லாம் கிட்ட ஆக்கிட்டாங்க.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். டெனன்ட்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ்க்கு இடையில லீஸ் ஆர் அக்ரிமெண்ட் அல்லது கான்ட்ராக்ட் வந்து போடணும். ஸோ தட் அவ்வளோ நாள் வந்து ஜமீன்தார் டெனன்ட்ஸை ஜாப்ல இருந்து தூக்கிட முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் வந்து போட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட் இதுலேயும் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோக்கா கிடையாது. ஸோ யாரோட லேண்டு, எந்த ஓனர்ஷிப்பு அண்ட் டெனன்ஸ் எவ்வளோ நாள் வேலை பார்த்தான் அதெல்லாம் வந்து கிடைக்கல. ஓகே, ப்ளஸ் டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக தான் இருந்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ தே ஆர் இல்லிட்ரேட். ஸோ டெனன்சி ரீஃபார்ம்ஸை வந்து வயலேட் ஆனாலும் ஜமீன்தாருக்கு அகேன்ஸ்டாக அவங்களால லீகலாக ஃபைட் கொடுக்க முடியல. ஸோ ஓப்பன்லி இதுக்கு வந்து வயலேஷன் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸோட எஜெண்டா 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் சீலிங். இந்த லேண்ட் சீலிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்லைட்லி கான்ட்ரவர்ஷியல் தான், பொலிட்டிக்கலி கான்ட்ரவர்ஷியல் தான். நிறைய அப்போசிஷன் பொலிட்டிக்கலியே வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த லேண்ட் சீலிங் மூலமாக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அப்பர் லிமிட் வந்து ஒன்று செட் பண்ணும். ஓகே, ஸோ எனி ஃபார்மராக இருக்கட்டும் ஒரு யார்கிட்ட உள்ள லேண்டுனாலும் ஓகே ஒரு அப்பர் லிமிட் வந்து செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை விட அதிகமான லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ப்ளஸ் லேண்டை வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ தென் அந்த சர்ப்ளஸ் லேண்டை வந்து கவர்மெண்ட் இட் வில் டிஸ்ட்ரிபியூட் டு த லேண்ட்லெஸ் லேபர்ஸ். ஓகே, ஸோ பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் கவர்மெண்ட் செட் பண்ணுற அந்த அப்பர் லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ அது பண்ணதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேண்ட் லார்ட்ஸ் தான் பண்ணாங்க. ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யார் இருப்பா, கவர்மெண்ட்டில் யார் இருப்பா, அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த ஜமீன்தார்ஸ் அந்த லேண்ட் லார்ட்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஷியலி இருப்பாங்க. ஸோ அவங்களே செட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம்தான். ஓகே, ஸோ இவங்க இந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து ஒரு அப்பர் லிமிட் செட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதை விட அதிகமாக வச்சவன் என்ன பண்ணா அப்படின்னா பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ பினாமி டிரான்சாக்ஷன் இன் த சென்ஸ் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை டிரைவர்ஸ்க்கோ எல்லார் பேர்லையும் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் அவனுடைய லேண்டை வந்து டிவைட் பண்ணிட்டான். ஓகேங்களா. ஸோ தட் அவனுடைய அப்பர் லிமிட்ல இருந்து கீழே வந்துடலாம். ஈவன் அவங்களுக்கு கீழே வேலை பார்த்த அந்த லேண்ட்லெஸ் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கைரேகையை வாங்கிட்டான். கைரேகையை அந்த பத்திரத்தில் பதிச்சு வாங்கிட்டான். பட் ரியல்ல அவன் அந்த நிலத்துக்கு ஓனர் அப்படிங்கிறது தெரியாது. ஈவன் உலகத்தில் இல்லாதவன் இந்த சென்ஸ் ஆளே இல்லாதவன் பேர்லையும் பத்திரம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி உலகத்தில் ஒரு ஆளே இருந்திருக்க மாட்டான். அவன் பேரில் ஒரு பத்திரம் ரெடி பண்ணி அந்த நேமில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்க தான் லேண்ட் ஓனர் அப்படிங்கிற மாதிரி பத்திரம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மாடர்னைசேஷனோ லேண்ட் ரெக்கார்ட்ஸோ கம்ப்யூட்டரைசேஷனோ இல்லை. பிகாஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் ஓனர்ஷிப்போட ப்ரூஃபில் எதனாவது செக்கிங் பண்ணியிருக்கலாம். ஸோ அது இல்லாததுனால லேண்ட் சீலிங்கோட அஜெண்டா எதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக வேலை செய்யலை. ஓகே, ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸில் எஜெண்டா 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் கன்சாலிடேஷன். நம்ம ஊரில் லேண்ட் பர் கேபிட்டா அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஓகே, ஸோ எவ்வளோ கம்மி லேண்ட் இருக்கோ அவ்வளோ கம்மியான ப்ரொடக்ஷன் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இன்கம் வந்து வராது. தென் அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேண்ட்ஸ், இன்னொன்று கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேண்ட்ஸ்னால் என்னென்னா சப்போஸ் ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்மர்கிட்ட லேண்டு வந்து செப்பரேட் பேச்சஸாக வந்து இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் கொஞ்சம் பேச்சஸ் வந்து செப்பரேட் ஆகி அங்கங்கே வந்து அவரோட லேண்ட் வந்து இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் உள்ள ஸ்மால் பேச்சஸை வந்து சரௌண்டிங் ஃபார்மரோட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. ஸோ தட் ஒரே அக்ரிகல்ச்சர் லேண்டாக வந்து அது ஃபார்ம் ஆகி ஸோ தட் அந்த ஸ்மால் பேச்சஸில் தனித்தனியாக ஃபார்மிங் பண்ணாமல் ஒரு இடத்துலையும் டியூப்வெல் போடுவோம். ஸோ ஒரு இடத்துலையும் இரிகேஷன் பண்ணணும். ஸோ டியூப்ளிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து ஆகும். ஓகே, ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் டு எக்ஸ்சேஞ்ச் லேண்ட் வித் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசனை சொன்னாங்க. ஸோ தட் அந்த பிக் லேண்டில் ப்ரொடக்ஷனும் கூடும் மெக்கனைசேஷனும் பண்ணலாம். பட் இது நடக்கணும் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் வந்து வேணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பிகாஸ் எனிபடி வந்து தே கேன் கிளைம் தட் என்னோட லேண்ட் வந்து மோர் ஃபர்டைல் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணலாம். உன்னோட லேண்டை விட என்னோட லேண்ட் வந்து ரொம்ப ஃபர்டைல்
நான் எதுக்காக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் வந்து வரலாம். ஓகே, ஸோ வில்லேஜஸில் இது நடக்க மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நெசசரி. அடுத்து கவர்மெண்ட் இன்னொரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்னா என்னென்னா இது வந்து எங்கே ஒரிஜினேட் ஆச்சுன்னா ஒரிஜினலி சோவியட் யூனியனில் தான் வந்து ஒரிஜினேட் ஆச்சு. ஓகே, ஸோ அங்கே சோவியட் யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் ரூல் தான் அங்கே. ஸோ அங்கே உள்ள சக்ஸஸை பார்த்து ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணார். பட் பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட் வந்து நிறைய ஆச்சு. பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் வந்து இட் இஸ் குவைட் இம்ப்ராக்டிக்கல் அண்ட் டிஃபிகல்ட். ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்கில் என்ன நடக்கும்னா மோர் தேன் ஒன் அல்லது குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற லேண்ட் எல்லாம் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து நாட் ஓன்லி லேண்ட் பூலிங் ஹேப்பன்ஸ், பட் அங்கே நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற எல்லாம் சேர்த்து அங்கே வந்து செதுக்கி ஃபார்மிங் பண்ணணும். ஓகே, ஸோ இதைத்தான் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபார்மிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஷேரிங்னு வர்றப்போ ஆஃப்டர் ப்ரொடியூஸ் ஷேரிங்னு வரப்போ அப்போது அதிகமான டிஸ்பியூட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அங்கே ஷேரிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இட் ஒர்க்ஸ் டுகெதர். ஓகே, ஸோ பிகாஸ் இந்த ஃபார்மர்ஸ் எல்லாரோட லேண்ட் சைஸும் வந்து சேம் கிடையாது. சிலது பெருசாக இருக்கும், சிலவங்களோடது லேண்ட் வந்து சின்னதாக இருக்கும், சில பேரோடது ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கும், சில பேரோட லேண்ட் வந்து இட் வில் பி லெஸ் ஃபர்டைல். ஸோ ஷேரிங் வர்றப்போ தே வில் சே என்னோட லேண்ட் பெருசு, என்னோட ஷேர் வந்து பெருசாக தான் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க என்னோட லேண்ட் அப்படிங்கிறது நிறைய ஃபர்டைலான லேண்ட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம், ஸோ எனக்கு அதிகமாக கொடுக்கணும். அண்ட் சம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி நான் தான் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டூல்ஸ் வந்து நான் தான் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் தான் நிறைய நாலேஜ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸோட மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து டேக் ஆஃபே ஆகலை. ஸோ சோவியட் யூனியனில் எல்லா லேண்டும் வந்து நேஷ்னலைஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கவர்மெண்ட்டோடது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து எல்லா ஃபார்மர்ஸையும் ஃபோர்ஸ்ஃபுல்லி கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்கில் சேர்த்து விட்டாங்களே ஒழிய எல்லாரும் விரும்பி வந்து பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொடியூஸும் கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஸோ கொஞ்ச நாள் கழித்து வந்து கொஞ்ச நாள் தான் இது வந்து கொஞ்சம் சக்ஸஸாக இருந்துச்சு சோவியட் யூனியனில். அங்கேயும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு ரிகார்டிங் திஸ். ஓகே, ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம ஃபார்மர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ண வைக்க முடியாது. ஸோ வாலண்டரி ஸ்கீம்ஸில் கூட இந்த மாதிரி ஆக வந்து சான்சஸ் இருக்குது. பட் கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி ஃபார்மர்ஸை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் வந்து டேக் ஆஃபே ஆகலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஸ்டேட்ஸில் வந்து என்னென்ன ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ்லையும் யூனிஃபார்ம் லெவலில் எந்த சக்ஸஸும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் ஸ்டேட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் சக்ஸஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸில் எஸ்பெஷலி கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம்ஸ்லாம் மேக்ஸிமம் வி கேன் சே தட் அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே அதிகமான சேஞ்சஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ எஸ்பெஷலி பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் லேண்ட் கன்சாலிடேஷன் வர்றப்போ ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆச்சு அங்கே. ஓகே, அண்ட் அங்கே லேண்ட் ஹோல்டிங் அதாவது ஃபார்ம் சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ அது வழியாக பார்க்கும்போது யூனிஃபார்ம் லெவலில் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலை. ரொம்ப கம்மியான சக்ஸஸ் வந்து எங்கே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியாவில். ஓகே, ஸோ அங்கே வந்து பெருசாக வந்து சக்ஸஸ் எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ ஈவன் டுடே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈவன் டுடே இன்ஃபார்மல் வேல ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து இன்னுமே அங்கே எக்ஸிஸ்டிங்கில் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்றைக்கும் ரொம்ப அதிகமான நம்பர்ஸில் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் வந்து மார்ஜினல் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் அவங்களுடைய லேண்ட் சைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க
அந்த ஜமீன்தாரி சிஸ்டமுக்குள்ளே கட்டுப்பட்டு தான் இன்னுமே வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கும்போது ஹிஸ்டாரிக் சுச்சுவேஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக் சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் வந்து வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அடுத்து பிரிட்டிஷ் பாலிசிஸ் வந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து ஒரு புது சிஸ்டம் வந்து கொண்டு வந்தான். அதனால மெனி சிஸ்டம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸ் வந்துச்சு. அங்கங்கே அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸில் வேரியேஷன்ஸ்லாம் வந்துச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் அங்கேயும் வந்து யூனிஃபார்மாக இல்லை. இந்தியாவில் கொஞ்சம் இடத்துல ஜமீன்தாரி சிஸ்டம், கொஞ்சம் இடத்துல ரயத்வாரி சிஸ்டம் அண்ட் சில இடத்துல மஹல்வாரி சிஸ்டம் இந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே இந்த சிஸ்டம்னால டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. அண்ட் தென் அந்த சிஸ்டம் மேலே லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வச்சப்போ அங்கே லேண்ட் ரிஃபார்ம்ஸில் டிஃப்ரெண்ட் ரீஜனில் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சக்ஸஸ் வந்து கிடச்சிது. ஓகே, ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் டைவர்சிட்டி வந்து க்ரியேட் ஆச்சு. ஓகே, ஸோ டைவர்சிட்டி வந்து நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் climate but also in terms of agriculture status and economic status of the farmers. Because சில ரீஜனில் ஃபார்ம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சைஸ் வந்து ரொம்ப பெருசு. பட் சில ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்டர்ன் இந்தியா. ஓகே, ஸோ சில ரீஜனில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம், சில இடத்துல கம்மி. ஃபார்மர்ஸோட எக்கனாமிக்கல் வெல் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ரீஜனில் நல்லா இருந்துச்சு, சில ரீஜனில் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் சில ரீஜனில் லாட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் இருந்தாங்க, மார்ஜினல் ஃபார்மர்ஸ், சில இடத்துல பிக் ஃபார்மர்ஸ், பிளான்டர்ஸ். செப்பரேட் ரீஜனில் வேரியேஷன்ஸ் ஆர் டைவர்சிட்டி வந்து டெவலப் ஆச்சு. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் டைவர்சிட்டி ஆப்வியஸ்லி இருந்துச்சு. கிளைமேட்டிக் கண்டிஷனில் டிஃப்ரெண்ட் ரீஜனில் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், வாட்டர் லெவல் அவைலபிலிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப டைவர்ஸாக இருந்துச்சு. இந்த எல்லா டைவர்சிட்டிஸோட சேர்த்து நம்ம அக்ரிகல்ச்சரில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒன் சைஸ் கேனாட் ஃபிட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. எல்லா டைவர்சிட்டிஸையும் ஞாபகத்தில் வச்சு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எந்த ரீஜனில் என்ன அக்ரோ கிளைமேட்டிக் ஸ்டேட்டஸ், என்ன எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கோ அதுபடி அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும். அண்ட் அதனால் அங்கே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்ரோ கிளைமேட்டிக் பிளானிங் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் தான் இதை கொண்டு வந்துச்சு, இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அது வந்து வாஸ் அ பிளானிங் அப்ரோச் தான். ஓகே, ஸோ அது மூலயமா அக்ரிகல்ச்சரை வந்து எப்படி நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிச்சாங்க. இந்த பிளானிங்கில் ஜென்ரலி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனையும், அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா லேண்டு அல்லது இந்தியா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கிளைமேட்டாலஜி அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜனாக வந்து டிவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரீஜனில் என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது, ஃபார்மர்ஸோட கண்டிஷன் என்ன, எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு டிவிஷன் வந்து நடக்கும். தென் அந்த ஃபார்மர்ஸ் அந்த ரீஜனில் வந்து ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். க்ராப்பில் அல்லது அக்ரோகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். அதுபடி எந்த ரீஜனில் என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அது மாதிரியான பாலிசிஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளானிங்கை அக்ரோ கிளைமேட்டிக் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு யூஎன் பாடி தான். இவங்க வந்து அக்ரோ கிளைமேட்டிக் பிளானிங் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. என்னன்னா லேண்ட் யூனிட் டீலினியேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேஜர் கிளைமேட்டிக் அண்ட் க்ரோவிங் பீரியட் விச் இஸ் கிளைமேட்டிக்லி சூட்டபிள் ஃபார் சர்டன் ரேஞ்ச் ஆஃப் கிராப்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது லேண்ட் இருக்கு இல்லையா. ஸோ எந்த லேண்ட் வந்து டிமார்க்கேஷன் ஆகுதோ அதோட மேஜர் கிளைமேட் அண்ட் க்ரோவிங் பீரியடுக்கு சூட் ஆகுதோ அதுபடி அந்த கிராப்ஸை கல்டிவேட் பண்ணப்படுதோ அண்ட் கிளைமேட்டுக்கு ஏற்றபடி கிராப்ஸை கல்டிவேட் ஆகுதோ அண்ட் அந்த பிளானிங்கை தான் அக்ரோ கிளைமேட்டிக் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சில அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் அக்ரோ கிளைமேட்டிக் பிளானிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேராமீட்டர்ஸ் வந்து கிளைமேட்டிக் வேல பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் கண்டிஷன்ஸில் டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவில் டைவர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கிளைமேட். சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்சர், நியூட்ரிஷன்,
ஃபர்டிலிட்டி அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் அங்கே அந்த ரீஜனில் இருக்கிற ரெயின்ஃபால் எவ்வளோ, டெம்பரேச்சர் எவ்வளோ, அதெல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் அவைலபிலிட்டி, அதாவது சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர், சர்ஃபேஸ் இன் த சென்ஸ் ரிவர் அண்ட் பாண்ட்ஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க, பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரென். ஓகே, ஸோ ஸ்லோப்பா பிளெயின் ரீஜனா, அதையும் வந்து டிவிஷன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எல்லா பேராமீட்டர்ஸை பார்த்து அக்ரோ கிளைமேட்டிக் டிவிஷன் வந்து நடக்கும். ஸோ பிளானிங் கமிஷன் இந்த மாதிரி ஒரு 15 ரீஜன்ஸை வந்து டிமார்கேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ரீஜன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ரீஜன்ஸ்லாம் இங்கே லிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். நான் ஃபர்ஸ்ட்டு இங்கே 1, 2, 3ன்னு எழுதியிருக்க இல்லையா, அதை வரிசையாக இங்கே வாசிக்கிறேன், நீங்கள் இங்கே மேப்பில் லொக்கேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அடுத்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், மூணாவது லோவர் கங்கா பிளெயின், நாலாவது மிடில் கங்கா பிளெயின், 5th இஸ் அப்பர் கங்கா பிளெயின், 6th இஸ் டிரான்ஸ் கங்கா பிளெயின், 7th ஈஸ்டர்ன் பிளாட்டூ ஹில்ஸ், 8th இஸ் சென்ட்ரல் பிளாட்டூ, 9 வந்து வெஸ்டர்ன் பிளாட்டூ அண்ட் ஹில்ஸ், 10th சதர்ன் பிளாட்டூ, 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் பிளெயின்ஸ் ப்ளஸ் ஹில்ஸ், 12th ஈஸ்ட் கோஸ்ட் ப்ளஸ் ஹில்ஸ், அண்ட் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத், சாரி வெஸ்ட் 12th வந்து வெஸ்ட் கோஸ்ட் பிளெயின்ஸ் அண்ட் காட்ஸ் ரீஜன். ஓகே, ஸோ 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பிளெயின்ஸ் அண்ட் ஹில்ஸ் ரீஜன், 14th இஸ் வெஸ்டர்ன் ட்ரை ரீஜன், அண்ட் 15th அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் ரீஜன், விச் மீன்ஸ் த லக்ஷதீப் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகே, ஸோ பிளானிங் கமிஷன் இந்த மாதிரி 15 அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜனாக வந்து பிரித்து வச்சுருக்கான். ஸோ தட் அந்த ரீஜனில் ஸ்பெசிஃபிக் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் பண்ண அவங்க அந்த ரீஜனோட டிமாண்டை பொறுத்து க்ராப் வெரைட்டியை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதை க்ராப் அதை பொறுத்து வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அக்ரோ ப்ராக்டிசஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ கிளைமேட்டிக் பிளானிங் கடியில் சில அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ அது வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும், பிகாஸ் டிஃப்ரெண்ட் ரீஜனில் டிஃப்ரெண்ட் டிமாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை வந்து அச்சீவ் பண்ணணும்னா அங்கே ரீஜனில் ஸ்பெசிஃபிக் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே இருக்கா, அண்ட் லேண்ட், சாயில், வாட்டர், அதுபடி அந்த டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் வந்து அங்கே டெவலப் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸும் வந்து நடக்கும். ஓகே, ஸோ எந்த ரீஜனில் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கோ அது ஓவர் யூசேஜ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு முதல்ல ட்ரை ரீஜனாக இருந்தால் அது அங்கே கிரவுண்ட் வாட்டர் வந்து ஓவராக எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ கிரவுண்ட் வாட்டர் எக்ஸாஸ்ட் ஆகிடக்கூடாது, அந்த ரீஜனில் ஓவர் இரிகேஷனும் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸாக கன்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதையும் வந்து கவனத்தில் வச்சுருப்பாங்க. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, அதாவது சாய்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரை ரீஜன்னா லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, விதைப்பாங்க. அதிகமான வெட்டர் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹையர் வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸை வந்து விதைப்பாங்க. ஸோ மூணாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ அல்டிமேட் அப்ஜெக்டிவ் வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்காக நாட் ஓன்லி க்ராப் பட் க்ராப்புக்குள்ளேயும் வந்து டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். லைக் நாட் ஓன்லி வீட், ரைஸ், கிரெயின் க்ராப்ஸ் பட் ஆல்சோ ஆயில் சீட்ஸ், கேஷ் க்ராப்ஸ், பல்சஸ் எல்லாத்தையும் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ தென் நான் க்ராப் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். தட் இஸ் க்ராப்ஸை தவிர டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து அவங்க ஈடுபடுற மாதிரி, விச் இஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர், லைக் பால்ட்ரி, டெய்ரி டெவலப்மெண்ட், ஃபிஷி கல்ச்சர், தட் இஸ் அக்வா கல்ச்சர், செரிகல்ச்சர், சில்க் ப்ரொடக்ஷன். அதர் தன் திஸ் எனி ரீஜனில் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்து அங்கே ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து அந்த ரீஜன் அண்ட் டிமாண்டை பார்த்து, சிச்சுவேஷனை பார்த்து டெவலப் பண்ணணும். எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் வந்து ஆர் அண்டர் அக்ரோ கிளைமேட்டிக் பிளானிங். ஓகேங்களா, இந்த பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஓகே, ஸோ ஐசிஏ இருக்கு இல்லையா, ஸோ இவங்க வந்து
ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் என்னென்னா நேஷ்னல் அக்ரோ ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 4 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு 4 ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஸோ ஐசிஏஆர் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எனி ரீஜனில் எக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது அந்த லேண்டு வந்து ஃபர்டைலாக இருக்கா, சாயில் சலைனிட்டி ப்ராப்ளம் இருக்கா, சாயில் டீக்ரடேஷன் ப்ராப்ளம், கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூஸ், என்னெல்லாம் எக்கலாஜிக்கல் இஷ்யூஸாக அந்த ரீஜனை வந்து ரீஜன் பை ரீஜனாக ஸ்டடி பண்ணுவாங்க அவங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஜனில் உள்ள சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுவாங்க. லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸாக இருக்காங்களா இல்லை இன்டெப்டட் ஃபார்மர்ஸாக, அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எவ்வளோ, அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் நெக்ஸ்ட் டு க்ரோத். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா அங்கே சப்போஸ் அங்கே க்ரோத் நடக்கலை அப்படின்னா தென் அதுக்கான ரீசன்ஸ் என்ன, ஒன்று நேச்சுரல் ரீசன்ஸாக இருக்கணும், இல்லைனா ஹியூமன் இன்டியூஸ்ட் ரீசன்ஸாக இருக்கணும். லைக் பொல்யூஷன், கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, லைக் திஸ். ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் என்ன, க்ரோத் ஹால்ட் ஆனதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் சிஸ்டம். ஓகே, ஸோ தட் இஸ் அந்த ரீஜனில் எந்த மாதிரி ஃபார்மிங் நடக்கு, பிளான்டேஷன் நடக்கு, சப்சிடன்ஸ் ஃபார்மிங்காக, ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சராக, இரிகேஷன் லெவல் என்ன, ஸோ ஃபார்மிங் டைப்ஸ் வந்து அங்கே ஐசிஏஆர் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த 4 ஃபீல்டுலையும் எல்லா ரீஜனில் ஸ்டடி பண்ண பிறகு அந்த ரீஜனுக்கு ஸ்பெசிஃபிக் பாலிசிஸை வந்து தயார் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் லேண்ட் இஷ்யூஸ். ஓகே, ஸோ லேண்ட் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா இரிகேஷன் அண்ட் நியூட்ரிஷன், இந்த ரெண்டையும் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ் டுடே. எனி டவுட்ஸ் queries இருந்துச்சுன்னா மெயில் பண்ணி கேட்கலாம். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ thumbs up. அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ தேங்க்யூ again and bye.